வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பிரதமர் நரேந்திர மோடி இன்று தமிழகம் வருகை. கோவை கொடிசியாவில் நடைபெறும் தென் மாநில இயற்கை விவசாயிகள் மாநாட்டை தொடங்கி வைக்கிறார். கோவைக்கு வருகை தரும் பிரதமர் மோடியை இன்று நேரில் சந்திக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. கோவை விமான நிலையம் சென்று பிரதமர் மோடியை வரவேற்க உள்ளதாக தகவல். இன்று கோவைக்கு வருகை தரும் பிரதமர் மோடியை சந்திக்கவிருக்கிறாரா செங்கோட்டையன்? செய்தியாளர்களின் கேள்விக்கு அது சஸ்பென்ஸ் என பதில். பிரதமர் மோடி வருகையொட்டி பாதுகாப்பு வளையத்திற்குள் கோவை மாநகர். பாதுகாப்பு பணிக்காக 3000 போலீசார் குவிப்பு. விமான நிலையத்தில் 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு. பிரதமர் மோடி வருகையொட்டி கோவை மாநகரில் ட்ரோன்கள் பறக்க தடை. கோவை மாநகரின் முக்கிய பகுதிகள் சிவப்பு மண்டலமாக அறிவிப்பு. பிரதமர் மோடியின் வருகையொட்டி கோவையில் இன்று போக்குவரத்து மாற்றம். நண்பகல் 12 மணி முதல் மாலை 4 மணி வரை வாகன போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுவதாக அறிவிப்பு. கடலூர், மயிலாடுதுறை ஆகிய 2 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. நவம்பர் 23, 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் தமிழ்நாட்டில் பரவலாக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. திருச்செந்தூரில் விடிய விடிய கொட்டிய மழையால் சாலைகளில் குளம் போல் தேங்கிய தண்ணீர். முருகன் கோயிலுக்கு வந்த ஐயப்ப பக்தர்கள் திடீர் மழையால் பாதிப்பு. தமிழ்நாட்டில் இதுவரை 94.74% SIR படிவங்கள் விநியோகம். தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. விவசாயிகளின் நலன் கருதி நெல்லின் ஈரப்பத அளவை 22% உயர்த்த வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். திமுக ஆட்சியில் தலைநகர் சென்னை ரவுடிகளின் சாம்ராஜ்யமாக மாறிவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். சென்னை பாரிமுனை அருகே ரவுடி கும்பல் கத்திகளுடன் மோதிக்கொண்டதாக வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. தூக்கி எறிந்த ரிமோட் மாநிலத்திற்குள்ளேயே இருக்க வேண்டும் என்பதற்காகவே திமுகவுடன் கூட்டணி வைத்தேன். டிவி மீது ரிமோட்டை தூக்கி எறிந்தது பற்றி மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் விளக்கம். தமிழ்நாட்டில் வெங்காய தாமரை வேண்டுமானால் மலரும், தாமரை மலராது. பாஜகவுக்கு எதிராக சீமான் கருத்து. இரண்டாயிரத்தி 26 ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்க மாட்டோம் என விசிக MP ரவிக்குமார் பேட்டி. திமுக அதிக இடங்களில் வென்று பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் எனவும் நம்பிக்கை. இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கையை நாங்கள் கைவிட மாட்டோம். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டாம் என விசிக பொதுச் செயலாளர் ரவிக்குமார் பேசியது குறித்த கேள்விக்கு திருமாவளவன் பதில்.
விஜய் காங்கிரஸ் கட்சிக்கு புதியவர் அல்ல என அக்கட்சி எம்பி ஜோதிமணி கரூரில் பேட்டி. கடந்த 2010ஆம் ஆண்டே ராகுல் காந்தியை சந்தித்து காங்கிரஸில் இணைய வந்தவர் விஜய் எனவும் பேச்சு. தவேக விரும்பினால் கூட்டணி குறித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசுவார். அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேட்டி. தமிழகத்தில் அமையவுள்ள கூட்டணி அமைச்சரவையில் தேமுதிக அங்கம் வகிப்பது உறுதி. 2026 தேர்தலில் தங்கள் கட்சி வேட்பாளர்கள் வாகை சூடுவார்கள் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் திட்டவட்டம். நாட்டில் உள்ள மற்ற கட்சிகளைப் போன்று இல்லாமல் எஸ்ஐஆர் பணிகளை பார்த்து திமுகவினர் மட்டும் பயப்படுவது ஏன்? கள்ள ஓட்டின் மூலமே திமுகவினர் வெற்றி பெற்று வருவதாகவும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் விமர்சனம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் குபேர லிங்கத்தை தரிசிக்க குவிந்த பக்தர்கள். கொட்டும் மழையிலும் நீண்ட வரிசையில் பல மணி நேரம் காத்திருந்து தரிசனம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து 32 சவரன் நகை கொள்ளை. 3.5 கிலோ வெள்ளி மற்றும் 3,70,000 ரொக்கப் பணத்தை அள்ளி சென்ற மர்ம நபர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. பொள்ளாச்சியில் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக போக்கு காட்டி வந்த சிறுத்தை சிக்கியது. கால்நடைகளை வேட்டையாடி வந்த சிறுத்தை பிடிபட்டதால் பொதுமக்கள் நிம்மதி. உலக பாரம்பரிய வாரத்தையொட்டி மாமல்லபுரம் கலை சிற்பங்களை இன்று இலவசமாக காணலாம். வெண்ணெய் உருண்டை பாறை, அர்ஜுனன் தபசு, கடற்கரை கோயிலை காண 40 ரூபாய் வசூலிக்கப்படும் நிலையில் தொல்லியல் துறை அறிவிப்பு. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். சுமார் 10 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து விண்ணதிர சரண கோஷம் எழுப்பி வழிபாடு. சபரிமலை சன்னிதானத்தில் நடப்பாண்டு முதல் கேமரா, செல்போன்கள் பயன்படுத்த தடை. புகைப்படம் மற்றும் வீடியோ எடுக்கவும் அனுமதி இல்லை என தேவஸ்தானம் அறிவிப்பு. ஆந்திர மாநிலம் புட்டபர்த்தியில் அன்பினால் உலகை ஈர்த்த இறைஞானி சத்ய சாய்பாபாவின் அவதார நூற்றாண்டு விழா. விழாவில் இன்று பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க உள்ள நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். சமூக சேவை மற்றும் ஆன்மீக விழிப்புணர்வுக்கான சத்ய சாய்பாபாவின் வாழ்க்கை தலைமுறைகளுக்கு வழிகாட்டும் ஒளி. பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. டெல்லி கார் குண்டுவெடிப்பு பயங்கரவாதி உமர் பணியாற்றிய அல்ஃபலா பல்கலைக்கழகத்தில் அமலாக்கத்துறை சோதனை. சோதனையின் போது சேகரிக்கப்பட்ட ஆதாரங்கள் மற்றும் விசாரணை அடிப்படையில் அல்ஃபலா குழும தலைவர் கைது. எந்த வடிவில் பயங்கரவாதம் வந்தாலும் அதனை சகித்துக் கொள்ளக்கூடாது. ரஷ்யாவில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் அரசு தலைவர்கள் கவுன்சில் கூட்டத்தில் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் பேச்சு.
SIR பணிகளுக்கு எதிராக டிசம்பர் முதல் வாரத்தில் பேரணி நடத்த காங்கிரஸ் கூட்டத்தில் முடிவு. டெல்லியில் உள்ள ராம்லீலா மைதானத்தில் பேரணி நடைபெறும் என காங்கிரஸ் தேசிய பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் அறிவிப்பு. மேகதாது அணை தொடர்பாக மத்திய அரசிடம் விரைவில் திட்ட அறிக்கை சமர்ப்பிக்கப்படும். கர்நாடக துணை முதலமைச்சர் DK சிவகுமார் திட்டவட்டம். பீகார் பெண்களுக்கு 2 லட்சம் ரூபாய் வழங்கும் வாக்குறுதியை NDA கூட்டணி நிறைவேற்றினால் அரசியலில் இருந்து விலகுகிறேன். பீகாரை விட்டு வெளியேறுவதாகவும் ஜன்சுராஜ் கட்சித் தலைவர் பிரசாந்த் கிஷோர் சவால். வரும் 22ஆம் தேதி முதல் சாதாரண பாஸ்போர்ட் கொண்ட இந்திய பயணிகள் விசா இல்லாமல் நாட்டிற்குள் நுழைய அனுமதி இல்லை. ஈரான் வெளியுறவு அமைச்சகம் திட்டவட்டம். இந்தியா பாகிஸ்தான் உட்பட உலக அளவில் 8 போர்களை தடுத்து நிறுத்தியதாக அதிபர் டிரம்ப் மீண்டும் பேச்சு. அடுத்ததாக ரஷ்ய அதிபர் புதினுடன் பேச்சு நடத்தி வருவதாகவும் சவுதி மன்னர் முகமது பின் சல்மானுடனான சந்திப்பின் போது தகவல். இந்தோனேஷியாவின் மத்திய ஜாவா மாகாணத்தில் வெளுத்து வாங்கிய கனமழையால் நிலச்சரிவு. 18 பேர் பலியான நிலையில் மாயமான 30க்கும் மேற்பட்டோரை தேடும் பணி தீவிரம். கால்பந்து விளையாடிய நடிகர் அஜித் மகன் ஆத்விக் மற்றும் சிவகார்த்திகேயன் மகள் ஆராதனா ஒன்றாக அமர்ந்து கண்டு ரசித்த ஷாலினி மற்றும் சிவகார்த்திகேயனின் மனைவி ஆர்த்தி. வாட்ஸ்அப்புக்கு போட்டியாக எக்ஸ் தளத்திலும் சாட்டிங் வசதி அறிமுகம். ஆடியோ, வீடியோ கால் வசதிகளுடன் சாட்டிங் அம்சம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதால் பயனர்கள் மகிழ்ச்சி.